காசி போனாலும் பாவம் தொடரும், ராமேஸ்வரம் போனாலும் பாவம் தொடரும். இந்த மகாமக குளத்தில் நீராடினா அந்த பாவத்தோட முடிஞ்சதாக ஐதீகம். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வருவாங்க, குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நீங்கும். இங்கே லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு பார்த்த லிங்கமாக அமைந்துள்ளது. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி சுவாமி சுயம்பா உருவானவர். 9 நதிகளுக்கு பாவ விமோக்ஷனை கொடுத்த ஸ்தலம். 9 நதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரையு. 9 நதிகளும் சுவாமிகிட்ட முறையிடுறா. எல்லாரும் பாவத்தை எங்கள்கிட்ட கழிக்கிறா, எங்களோட பாவத்தை எங்கே கழிக்கிறதுன்னு கேட்குறா. அப்போ சுவாமி அவளுக்கோசரம் மாசி மாதம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் நீராட வைக்கிறா. இந்த மகாமக குளத்தில். இந்த மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 கிணறு இருக்குது. காசி போனாலும் பாவம் தொடரும், ராமேஸ்வரம் போனாலும் பாவம் தொடரும். இந்த மகாமக குளத்தில் நீராடினா அந்த பாவத்தோட முடிஞ்சதாக ஐதீகம். நதிகளுக்கு உலகத்திலேயே நதிகளுக்கு கோயில் எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு ஸ்தலம் மட்டும்தான் நதிகளுக்கான கோயில். 9 நதிகள். இந்த நதிகள் பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலமும் கூட. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், வயசுக்கு வராதவங்க வயசுக்கு வருவாங்க, குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நீங்கும். ஓம் ஹர பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கழகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமகுளத்தில் வடகரையில் அமைந்துள்ள நமது விசாலாட்சிம்பிகா சமேத காசி விஸ்வநாத சுவாமி ஆலயம். இங்கே லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு பார்த்த லிங்கமாக அமைந்துள்ளது. விசாலாட்சி தெற்கபாக அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நவகன்னிகள் என்று சொல்லக்கூடிய 9 நதிகள் அமைந்துள்ளது. தெற்க பார்க்க அமைந்துள்ளது, அதாவது மகாமகுளத்தை பார்க்க அமைந்துள்ளதாக ஐதீகம். 9 நதிகள் பாப விமோச்சம் கொடுத்த இடம் மகாமகுளம். நதிகள் பேர் கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய 9 நதிகள் மகாமகுளத்தில் ஸ்நானம் செஞ்சு தன்னுடைய பாவங்கள் போகுதான் ஐதீகம். எந்த நாளில் வராங்கன்னா இவாளெல்லாம் காய்ச்சலே வரா. அதாவது காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, நவகன்னி எல்லாம் காய்ச்சலே வரா. எந்த நாளில் வர்றான்னா மாசி மாதம் மகா நட்சத்திரம் பௌர்ணமி திதி. குரு சிம்மராசி இருக்கணும், சூரிய கும்பராசி இருக்கணும். அந்த நாளில் மகாமகுளத்தில் ஸ்நானம் பண்ணுறா ஐதீகம். ஒரு 9 நதிகளும். இந்த கோயிலில் உள்ள நவகன்னிகளுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா, அதாவது சில பெண்கள் வயசுக்கு வர சில பெண்கள் இருப்பாங்க. அதற்கு மகாமகுளத்தை குளித்து நவகன்னிகளுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வந்தால் சீக்கிரம் வயசு வருவாங்க. அதாவது விவாகம், அதாவது கல்யாணம் ஆக சில பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. மகாமகுளத்தை நீராடி 9 நதிகளுக்கு மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வந்தால், அதாவது 9 வெள்ளிக்கிழமை, 9 செவ்வாய்க்கிழமை, 9 ஞாயிற்றுக்கிழமை, அதான் வரிசையாக வரணும். வெள்ளிக்கிழமைனா 9 வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 9 ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை செய்து வந்தோம்னா சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் என்று ஐதீகம். தம்பதிகள், அதாவது குழந்தை இல்லா தம்பதிகள் இருப்பாங்க, அவங்க மகாமகுளத்தை குளித்து நீராடி 9 நவகன்னிகளுக்கு ஒரே நாளில் அர்ச்சனை செய்து தொட்டில் சாத்தி மரபாஜ பொம்மை வச்சு பூஜை செய்து வந்தோம்னா சீக்கிரம் கொந்த பாக்கியம் உண்டாகும். இந்த கோயில் விசேஷம் மாசி மாதம் மாசி மகம் 10 நாள் உற்சவம் நடக்கும். அதாவது மாசி மகம் சொல்லக்கூடிய வருஷம் மாசி மகம் சொல்றது. மாசி மொத்தம் 3 நாள் 10 நாள் கொடியேற்றி 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 5ஆம் நாள் 5ஆம் நாள் அன்றைக்கு
ஓலசப்புரம் ராத்திரி 9 மணி நடைபெறும். 7ஆம் திருநாள் வந்து திருக்கல்யாணம் நடைபெறும். 10ஆம் திருநாள் வந்து மகாமகுளத்தில் நபக்கல் எழுந்தருளி விசாலாட்சி, விஸ்வநாதர், விநாயகர், சுப்பிரமணியர், வெள்ளி தேவேசனா, செல்லிகேசனில் எழுந்தருளி திருத்தொகை கொடுக்கும். அது விசேஷமாக இருக்கும் மகாமகுளத்தில். ஓம் ஹரணனர் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி.